மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்தது தான். சட்டசபையில் வந்து 900 கோடி வந்து யார் வாங்கினா யார் வாங்கலை, அதை பற்றி தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, 900 கோடி வந்து எங்கள் மாமனார்கிட்டேருந்து வாங்கினீங்க தானே, அதை என்ன பண்ணீங்க, அதை வச்சு ஊழல் பண்ணலையா நீங்கள் அப்படின்னு அவர் சொல்ல, அவர் அதை பற்றி எனக்கு தெரியாது, உங்கள் மாமனார்கிட்ட கேளுங்கன்னு உதயநிதி சொல்ல, அதுக்கப்புறம் அவர் சொல்ல, அது உங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும், உங்கள் அப்பாக்கிட்ட போய் கேளுங்க, உங்கள் அப்பா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி செம்ம ஒரு இதுவாக போகுது. அது மட்டும் இல்லை, மரியவில்சன் வந்து ரொம்பவே கோவப்பட்டார். அவரோட தமிழோட இலக்கணமும் தப்பாக சொல்லி எதிரில் இருந்த ராஜேந்திரன் ஒரு எம்எல்ஏ வந்து நீங்கள் தமிழில் நல்லா ஒரு பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இவர் வந்து என்ன கேள்வி பண்ணுறீங்களா, எனக்கு வந்து அன்பு மொழி தெரியும், அமைதி மொழி தெரியும், இறக்க மொழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளோ தமிழ் படித்தாலும் தெரியாதுன்னு ரொம்ப இதுவாகவே ஒரு சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப கோபமும் பட்டு மைக்கெல்லாம் ரொம்ப உடைக்கிற அளவுக்குலாம் இது பண்ணாப்புல, எல்லாம் சொல்லி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து வேறு என்னென்னா வந்து எதிர்கட்சி வந்து எம்எல்ஏ பன்னீர்செல்வம் வந்து டிஎம்கேவோட எம்எல்ஏ பன்னீர்செல்வம் வந்து நான் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் இல்லை, வேறு ஒரு எம்எல்ஏ அவர் சொல்ல, நீங்கள் எவ்வளோ இப்படி கூலாக இருக்கீங்கன்னு தெரில, நாங்களாம் வந்து 5 வருஷம் கடந்த ரொம்ப ஒரு டைமும் டென்ஷனாக இருந்தது எப்படி ஆட்சி நடத்த போகிறோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் பொதுச்செயலர் டிவிக்கு பொதுச்செயலர் சொன்னார், சார் எங்களுக்கும் அதே தான், எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்க்கா பிரச்சனை கூட எங்களுக்கு திடீர்னு வந்து உடனே ஃபோன் பண்ணிடுறாரு, ஏன் இப்படி என்ன ஆச்சுன்னு. ஸோ எங்களுக்குமே வந்து ஒரு டைமும் டென்ஷனாக தான் இருக்குது. அதுக்கு வந்து உடனே உதயநிதி சொல்ல, ஆமாம்மா டென்ஷனாக தான் இருக்கும், ஏன்னா வழக்கு ஐடி ரைடுலாம் இருக்குல்ல, அதனால் டென்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, அப்படின்னு இந்த சட்டசபை சும்மா வாக்குவாதமாக போயிட்டு இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.